இந்த நாளிலே கர்த்தர் தேவ சமூகத்தில் காத்து கேட்கும் போது ஒரு வார்த்தையை காட்டினார். கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. குறைவில்லாமல் காக்கிற தேவன் நம்முடைய தேவன். குறைவில்லாமல் ஒரு குடும்பத்தையும் குறைவில்லாமல் காக்கிற தேவன். கஷ்டங்கள் தான் நிறைய வரும், ஆனால் அது எப்படி அந்த குறைவை நிவர்த்தி செய்வார் என்ற ஒரு விதமான தடை இல்லாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்துவார். ஆகினால குறைவு வரும், கண்டிப்பாக வரும். எல்லா குடும்பங்களுக்கும் வரும். கஷ்டங்கள் வரும், பண கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதி பலவரும் எல்லாம் வரும். ஆனால் எல்லாவற்றையும் தெய்வம் நமக்கு போதுமானவராக இருப்பார். சரி, புஸ்தகத்தில் எழுதிங்க, குறைவில்லாமல் காக்கும் தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிட்டு அதுக்கப்புறம் முன்பகுதியை நம்ம வாசிப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. கரங்களை தாண்டி ஜோர தாட்டு. ஒரு நன்மையும் இந்த மாசம் ஒரு நன்மையும் உங்களுக்கு தடையே படாது, நேரம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. அப்போ அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, கர்த்தரை தேடுற ஜனம் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், சபையுள்ள ஜனங்கள், ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள் அதிகாலை எழுந்து தேவனை தேடுவார்கள். அப்போ ஒரு விசுவாசியும் ஊழியக்கார குடும்பமும் விசுவாசி குடும்பமும் எல்லா குடும்பங்களும் அதிகாலையில் என்ன பண்ணணுமோ தேவனை தேடணும். ஏன் தேடணும்னா அன்றைக்கு உண்டான எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு எப்படி தரணும்? குறைவில்லாமல் நிறைவாய் தர வேண்டும். அவர் தரத்துக்கு ரெடியா இருக்கார். அதனால தான் காலையில் வந்து நம்மளை தட்டி எழுப்புறார். அதனால தான் நம்ம அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 2வது அதிகாரத்துலேருந்து 5வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். அதிகாலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? கதவை தட்டி ஒன்று எழுப்புறார். ஆனால் கண்களோ அப்படியே டைட்டாக முடினுக்குது. ஆனால் இருதயமோ திறந்து என் நேசர் கையை தட்டுறாரு, கதவை தட்டுறாரு, போய் திறப்போம், நம்ம ஜெபிக்கணும், உட்கார நேரம் இது என்ன சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். ஆனால் எழுந்துக்க முடியாது. கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கும், எழுந்துக்க விடாது. ஏன்? அந்த தூக்க ஆவி நம்மள என்ன பண்ணோம்? போட்டு அழுத்தம். ஏன் உன் வீட்டை தேடின்னு அவர் வராருன்னா உனக்கு அந்த நாளுக்கு தேவையான நன்மையை செய்யத்தான் அவர் வரார். அந்த நாளுக்கு தேவையான நன்மையை உனக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் வராரு. நன்மைனாலும் கிருபையினாலும் வாய்களை நான் திருப்தியாகுவேன்னு சொல்லியிருக்கார் தேவன். அப்போ நன்மை செய்ய முடியாதான் இயேசு உன் வீட்டுக்கு வராத தவிர யார் வீட்லயும் போய் எங்கேயும் எதையும் சாப்பிட்ட மாதிரி எதுவும் இல்லை. ஆனா 2 பேர் வீட்டில் சாப்பிட்டுக்கிறாரு. யார் வீட்டில்? ஆபிரகாம் வீட்டில் கொடுத்த கன்றுக்கு அடிச்சு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் உயிருடன் எழுந்த பிறகு 2 பேர் பின்மாற்றம் அடைந்து திரும்பி போயிடுவாங்க சீஷருங்க. அவங்க பின்னாடியே 7 அல்லது 8 மைல் தூரம் ஒரு சீஷருக்கு பின்னாடி நடந்து போயினே இருப்பார். இவங்க பேசுறதுலாம் அவர் கேட்டுனே போவார். அவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக, பின்மாற்றம் அடையக்கூடாது என்பதற்காக கேட்பாரு, நீ யாரை பற்றி பேசுகிறீர்கள்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எருசலேம் பட்டணத்தாரா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா கேட்டுட்டு அவரை பற்றி தான் இயேசுவை அவங்க சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சிரிச்சு என்ன போனாரு, கிட்ட போற நேரத்தில் பொழுது ரொம்ப இருட்டிடும். அப்போ அவங்க 2 பேரும் சொன்னாங்க, பொழுதும் போயிடுச்சு, நேரமாகிவிட்டது, நீங்கள் இன்றைக்கு என் வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு போங்கன்னுவாங்க. உள்ளே போனவனே அங்கே போனவனே என்ன பண்ணாங்க, ஆகாரம் எதாவது இருக்குதான்னு கேட்பாரு. அந்த வீட்டில் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போ அந்த வீட்டை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் மறுபடியும் போன பிறகு அவங்க எப்போவோ அந்த பொரிச்சு வச்சிருந்த அந்த மீன் அங்கே இருக்கும், முடி வச்சுட்டு இருப்பாங்க. அது நல்லா இருக்குமா? கஷ்டம். எத்தனை நாளில் பொரிச்சதுக்கு முன்னாடி பொரிச்சதுன்னு தெரியாது. எப்போ அந்த வீட்டை கூட்டிட்டு ஒரு சீசர்லேருந்து எருசலேம் பட்டணத்துக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை என்ன பண்ணாங்க, எடுத்து சூடு பண்ணி கொடுக்காங்கன்னு என்னவோ தெரியல, இருக்குதுன்னு சொல்லி எடுத்து அவர் கையில் கொடுப்பாங்க. அவர் அதை எடுத்து ஆசீர்வதித்து என்ன பண்ணுவாரு, அப்பத்தை பிட்டு கொடுப்பது போலவே கொடுப்பாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு டக்குன்னு
அவருடைய ஞாபகம் வந்துடும். இவ்வளோ நேரம் வராததே ஞாபகம் வந்துடும். அப்போ அந்த மீனை வாங்கி அது வாயில் போட்ட உடனே, ஒரு துண்டை போட்ட உடனே அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் காலில் விழுந்துருவாரு, அவர் மறைந்து போய் விடுவார். இந்த 2 வீட்டில் தான் அவர் சாப்பிட்டார். வேறு யார் வீட்லையும் சாப்பிட்டா மாதிரி வேதத்தில் எங்கேயுமே காணப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அது நம்ம அருமையான அந்த வார்த்தையை பக்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. கர்த்தரை தேடுவர்களுக்கோ, தேடினாதான், ஒரு சமூகத்தை நீ நாடுனாதான், வேத புஸ்தகத்தை எடுத்து பிரிச்சு நீ பார்த்தாதான், தனி ஜபம் உனக்கு கண்டிப்பா தேவை. உன்னை நீ பிரயாசப்பட்டு உன்னை நீ பேட்டரி பண்ணணும், சார்ஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் கணவர் மனைவியா ஜெபிக்கணும், பிள்ளைங்க தான் பிள்ளைங்களோடு சேர்த்து ஜெபிக்கணும். இதெல்லாம் பண்ணாத எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? கண்டிப்பா நமக்கு தேவை. வீட்டுக்காரர் நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்தி ஆகணும். நம்ம மட்டும் ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை பெற்று நல்ல பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையில் பேசி நம்ம மட்டும் அந்த ஆவியில மேல போயிட்டே இருந்தா அது ரொம்ப பிரயோஜனம் இல்லை. அவரை நம்மளை விட்டுடுவோம், ஏமாந்து போயிடுவார். அவரோட வழி வேற வழி இருக்கு, வேற வழியாக போயிடாது. வேதத்துல 2 விதமான வழிகள் இருக்குது. கர்த்தர் சித்தமா நான் எழுதி வச்சிருக்கேன் அந்த செய்தி. ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ ஜீவ வழிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவ, அவர் எங்க போவாரு? சரியில்லைன்னா மரண வழிக்கு போவார், பாதாளத்துக்கு போவார். அது உனக்கு சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவரை மாற்று. அவரால் உனக்கு 1000 நன்மைகள் கிடைத்தா கூட பரவாயில்ல, ஆனா அவரை நீ மாற்றித்தான் ஆக வேண்டும். அவரோடு நீ போராடிதான் ஆக வேண்டும். அவருக்காக கண் விழித்து இரவில் நீ கண்ணீர் விட்டு ஜெபித்து தான் ஆக வேண்டும். அந்த ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தினால்தான் உனக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் நன்மையினால நிரப்பி தருவார். இல்லைன்னா பாதி தான் நிற்கும், பாதி தான் நிற்கும், பாதி தான் நிற்கும். ஆகையினால ஆதாயப்படுத்த வேண்டும், ஆதாயப்படுத்தணும். ஜபத்தினால எதையும் சாதிக்க முடியும், ஜபத்தினால எதையும் ஜெயிக்க முடியும், ஜபத்தினால எதையும் ஜெபித்து வெற்றி பெற முடியும். முடியாதது ஒன்றும் கிடையாது. தேவ ஆவி இவனுக்குள்ள வரும்போது, ஒருவேளை ஜபத்துல ஒரு வேறு மாறா இருந்தான்னா கூட, தாறுமாறா இருந்தா கூட, அப்படி இப்படிமா இருந்தா கூட, உன் மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்து உன் மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இறங்கும் போது அதுக்குள்ள இருக்கிற ஆவிகள் எரிஞ்சு போய்விடும், எரிஞ்சு போய்விடும். அவர் புதிய மனிதனாய் மாறுவார். அவருக்குள்ள பரிசுத்த ஆவி இறங்குவார், அவரையும் தொடுவார், விடுதலையாக்குவார். அவரை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகையினால கணவர் மனைவியும், மனைவி கணவரை நீங்க முதல் ஆதாயப்படுத்த வேண்டும். அப்போ ஏன்னா ஒருவேளை ஒருத்தர் மேலையும் ஒருத்தர் கீழே இருந்தோமா சரிப்படா. கணவர் மனைவி ஆவியில ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். வேத நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் படிக்கணும். டைம் இருக்குது நமக்கு, இங்க போலாமா அங்க போலாமான்னு யோசிப்பே தவிரமே இன்றைக்கு நம்ம வேதம் படி வாசித்தோமா? நீயே தான் உன் மனசாட்சியில் கேள்வி கேட்டுக்கணும். யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நீ தான் கேட்கணும். ஆனா யாருக்கு தெரியும்? மேல இருக்கிறவருக்கு தெரியும். மேல இருக்கிற கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற மனுஷன் நம்ம ஏமாத்திடலாம், மேல இருக்கிற யாரும் ஏமாற்ற முடியாது. என்னை முதற்கொண்டு யாரும் ஏமாற்ற முடியாது. நம்முடைய தேவன் நீதிபரராக இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகினால ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா தேடுவர்களுக்கு தேடணும். நாம் தேடுவர்களாக இருக்கணும். வேற ஒன்றும் நம்மளை பார்க்க சொல்லல. உன் ஆத்துமாவை என் பக்கமாய் திருப்பு, என் பக்கமாய் திருப்பு. சகரியா 9:12 நம்ம வாசிக்கிறோம், உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தருவேன்றார. எப்படி கொடுப்பாரு? அரணுக்கு திரும்புங்கள், ஆலயத்துக்கு திரும்பு, என் சிலுவைக்கு நேராய் திரும்பு, என் வேதத்துக்கு நேராய் திரும்பு, என் தேவ பிரசனத்துக்கு நேராய் உன்னை திரும்பு. படிச்சு பாருங்க, வசந்த வீட்டில் போய் பாருங்க. திரும்பு, அவருக்கு நேராக நம்ம திரும்பணும். ஜபத்துக்கு ஜப நேரத்துக்கு நேராக நம்மளை திருப்பணும்.
அப்போ தான் அந்த ஜப நேரம் வரும்போது என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அந்த டைமில் நம்ம ஜெபிப்போம். நேற்று தான் ஒருத்தர் முக்கியமான வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்க அதுங்க போயிட்டு வந்துடலாங்கன்னு சொன்னாங்க. போனால் 2 மணி நேரம் போயிடும். போயிடுச்சுன்னா இங்கே என்னவோ அந்த ஜப நேரம் போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், அதிகாலையில் எழுந்துங்க. நீங்கள் ஜபத்தை நல்லா ஃபுல் லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்களால் முடியலன்னா மற்ற வேலைகளில் ஈடுபட்டுருங்கன்னா ஜெபம் பண்ண முடியும்னா கூட பரவாயில்ல. மற்ற நேரத்தில் எப்போ வரையும் அப்போ முன்னங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு மற்றவங்கள வேலைகளை பாருங்க. ஜபத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க அவரோடு இருப்பீங்க. ஜபத்தோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார். உங்க கையை அவர் பிடிச்சிட்டு இருப்பாரு. நீங்க என்ன பண்ணணும், அவர் கையை பிடிச்சிக்கணும். கையை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, நீ என் கையை எப்போதும் பிடிச்சி நான் நடத்துங்கப்பா. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி நடக்க போகிறேன்னு தெரியல, நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நாளும் நீங்கள் நடத்தி பாருங்க. உண்மையிலே தேவன் அற்புதமாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது, குறைப்படாது. சேலஞ்ச் பண்ணி சொல்றார், குறைப்படாது ஒரு நன்மையும். அது என்ன விதமான காரியமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான காரியமாக இருந்தாலும் சரி. ஆண்டோ ஒன்றுமே இல்லாத அந்த திடீர்னு செட் ஆயிடுச்சு. எல்லாரோட ஜபத்தை கேட்டு திடீர்னு ஆண்டவர் இறங்கி வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாரு. ஒன்றும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் இறங்கினார். எல்லாரோட ஜபத்தை கேட்டார். அவருக்கு நேராக எல்லாரும் திரும்பணும். சபையில் எழுதி வச்சு ஜபித்தோம். அதுல ஒரு 40 நாள் ஜபம் வர கவரப்பாச்சு அவருக்கு. எல்லாமே அற்புதமா இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அற்புதமா இருந்தது. நானும் எவ்வளவு திருமணத்துக்கு போயிருக்கேன். அந்த திருமணத்துல 2 மணி நேரம் எடுத்துக்கொள்வாங்க. ஆனா 1 மணி நேரத்துல அற்புதமாய் அதிசயமாய் அநேக வேகத்தக்க வகையில கர்த்தர் அந்த திருமணத்தை நடத்தினார். காரணம், அந்த நாட்கள் அந்த தாய் விட்ட கண்ணீர் அது தேவ சமூகத்தில் சாட்சி சொன்னது, சாட்சியாய் நின்றது. நாம் இங்கே நின்று கொண்டு அவர் சமூகத்தில் அதை ஜெயத்தோடு நடத்த தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார், ஒருமனாவியை கொடுத்தார். தேவைகள் சந்திக்கப்பட்டது. எல்லாமே அற்புதமாய் நடந்து முடிந்தது. அதிசயமா இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை ஒண்ணுமே இல்லையா, கவலைப்படாத. அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. ஒண்ணுமே இல்லை, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே சொல்லாத. அவர்கிட்ட இருக்குது. நீ கேளு, உனக்கு கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஜபத்துல தான் நீ தட்டணும், ஜபத்துல தான் தட்டணும். ஒரு நன்மையும் குறைப்படாது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார். ஆகையினால இந்த மாதத்தில் தேவன் ஒரு நன்மையும் குறைபடாமல் குறைவுகளை நிறைவாக்கி அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, முன்னாடி இருக்க பார்ப்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். பாருங்க, அது கூட பட்டினியா இருக்குமா? சிங்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? வெறுங்கையா வரும், வராது. ஏதாவது ஒன்று கட்சி வாயில போட்டு இழுத்துன்னு வரும். ஏதாவது ஒன்று அடிச்சு தூக்கிட்டு வந்துடும். டெய்லி அவங்களுக்கு நல்ல ஆகாரம், வாய்க்கு ருசியான ஆகாரம். ஆனா அவங்க கூட பட்டினியா இருந்துருவாங்க. ஆனா கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. அதனால்தான் பக்தர் இப்படியா வந்து அந்த பாடலை வந்து அருமையா எழுதுகிறார். ஃபாதர் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபை என்னை தொடரும். என் தேவன் தம்முடைய மகிமையை செய்வதனால் குறைவையே நிறைவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குறைவை பார்த்து கவலைப்படாது. நிறைவாக்கி நடத்துவர் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அது என்ன குறையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் நடத்துகிற தேவன், நிறைவாய் நடத்துகிற தேவன். வியாதியா, பலவீனமா, போராட்டமா, யாரா இருந்தாலும் சொல்லுவேன், பயப்படாத, தைரியமா. எல்லாம் வந்து இப்போ டெங்கு ஜுரம்ன்றாங்க. நேற்று தம்பி இமான் வந்தான். என்னடா இது மாதிரி எல்லாருக்குமே இதை சொல்றாங்கன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை அங்கிள், ஆஸ்பத்திரியில் யாரும் டெங்கு இல்லை அங்கிள். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த ஃபீவருடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுனால பிள்ளைங்கள் என்ன பண்ணுது, பயம் வந்துடுது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி
அந்த நர்ஸு டாக்டர்னாலையும் கெஸ் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால சரி கண்டிப்பாக அவனை டெஸ்ட் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், இந்த டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுங்க அவனுக்குன்னு சொல்லி பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, அட்மிட் பண்ணிடுறாங்க. அதனால் பயப்படக்கூடாது, வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது. எங்களுக்குன்னா வியாதி வராமல் இருக்குது, எங்களையும் பல விதத்தில் தாக்குது, போராட்டம் தான். ஆனாலும் என் தெய்வன் நம்ம எல்லாரையும் காக்க வல்லவராக இருக்கிறார். வியாதி, பலவனம், போராட்டம், சத்துரு, சதி, மோசம், நாசங்கள், வஞ்சகங்கள், வன்கண், பொறாமை, எரிச்சலின் ஆவிகள், பஞ்சங்கள், பட்டினிகள், போராட்டத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் வழியில் போகிறோம். எத்தனை ஆவிதமான ஆவிகள் நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் சுற்றின்னு இருக்கு. திடீர்னு ஒரு லாரி போது உரமாக தான் போகிறான், ஆனால் எப்படி அவன் டயர் உள்ள போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. கிட்ட போகும்போது இழுத்து உள்ளே போட்டுது. கேட்டால் ஆக்சிடென்ட்ன்றோம். டிரைவருக்கே கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் 25 அடி 20 அடி முன்னாடி இருப்பார் மேலே, ஆனால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவருக்கே தெரியாமல் கண் மூடி திறக்கிறதுக்குள்ளேயும் ஆக்சிடென்ட் மாட்டிக்கிட்டு குழப்பம்னு ஆகி செத்துடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்மை பாதுகாத்து குறைவுகளை நிறைவாக்கி ஒரு நன்மையும் குறைபடாதபடி நம்மை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாதம் என் தேவன் குறைவுகளை கர்த்தரை தேடுகிற எனக்கு, நீங்க எழுதி வச்சுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்குன்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. கர்த்தரை தேடுகிற எனக்கு, நீங்க அப்படி எழுதிங்க, நோட்டில் எழுதிங்க, கர்த்தரை தேடுகிற எனக்குன்னு போட்டு உங்க பேரை போட்டுங்க பக்கத்துல. ஒரு நன்மையும் இந்த மாதம் குறைபடாது. எழுதுங்க, விசுவாசத்தோடு எழுதுங்க. கர்த்தரை தேடுகிற எனக்கு பக்கத்துல உங்க பேரை போட்டுங்க. ஒரு நன்மையும் குறைபடாது. மேல கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க இந்த மாசம் கண்டிப்பா ஜெயத்தை காண்பீங்க. டிசம்பர் கூட சேர்த்து கூட காண்பீர்கள். டிசம்பர் மாசத்துக்கு உண்மையிலே எல்லாருக்கும் கஷ்டம், அதுக்கு சேர்த்தும் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆகினால குறைவுகளை நிறைவாக்கி ஒரு நன்மையும் குறைபடாமல் நம்மை நடத்துகிற தேவன் இந்த மாதம் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். ஆகினால எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, எதை குறித்தும் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் நம்ம என்ன பண்ண தடுமாற வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருடைய கேடகமாகிய பரிசுத்த வேதாந்தமாகிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேவன் நம்முடைய கையில தான் கொடுத்திருக்கிறார், நமக்காக தான் கொடுத்திருக்கிறார். இந்த சத்திய நீதியின் வார்த்தைகள் நம்மை ஒரு நிமிஷமும் பாதுகாக்குது, நம்மை ஆற்றி தேற்றுகிறது, காயங்களை கட்டுகுது, நமக்கு தேவைகளை அது சந்திக்குது, பாதுகாத்து வழி நடத்துது. நம்ம போறோம் எவ்வளோ போராட்டங்கள் நமக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவ்வளோ போராட்டம் மத்தியில் தேவன் நம்மை காக்கிறார், ஒரு காக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களையும் மூடுங்க. ஒரு கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. குறைவில்லாமல் நம்மை எல்லா நன்மையிலும் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் அவர். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி
பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, குறைவுகளை நிறைவாக்கி நடத்துகிற தேவனப்பா, கர்த்தரை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவரே, இந்த மாதம் பிள்ளைகளோட வருமானத்தை இந்த மாதத்தின் கடைசி நாள் வரையிலும் ஒன்றும் குறைவில்லாதபடி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியாய் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 வீட்டில் ஆராதனை வைத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு வருவீராக, எங்களோடு வருவீராக ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டு நாள் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் பிள்ளைகளை 1000 மடங்கால் ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஜான் பால் காஸ்பலுடைய சரீரத்துக்கு பலவீனங்கள், ஜான்சனுடைய சரீரத்துக்கு பலவீனங்கள் எல்லாம் கிருமிகளும் எரிஞ்சு நாசமாய் கருகி போகட்டும். பிள்ளைகளை சுகமும் விடுதலையும் ஆணைகள் பாய்ந்த கரத்தினால் பிள்ளைகளை சிரசுகளை தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்தி சட்டையிலும் ரத்தத்திலும் மறைத்து காத்துக்கொள்கிறார். எந்த வியாதி பலவனும் போராட்டங்களும் அணுகாதபடி தேவக்கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வயதான அம்மாமார்களுக்காக, ஐயாமார்களுக்காக ஆண்டவரே, இன்னும் கை குழந்தைகளாக இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக எல்லாரையும் இந்த ரத்தத்தில் மறைத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, எந்த விதத்திலும் வலது இடது பக்கம் திரும்பி அங்கேயும் இங்குமாய் பார்த்து தன் ஜீவியத்தை கெடுத்துக் கொள்ளாதபடி ஆண்டவரை கர்த்தாவே, சமூக பிரசனம் பிள்ளைகளை ஆண்டு வழி நடத்திட்டு பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வர்ணிகா ஸ்ரீ என்ற அந்த மகள் ஆண்டவரே சுகம் இல்லாமல் இதே போல தான் ஜான்சனுக்கு அதிக டெம்பரேச்சர் அந்த போல் அந்த மகளுக்கும் அதிகமாக அந்த ஜுரத்தினால ஆண்டவர் அந்தோனியர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருக்காங்க. அந்த மகளுக்காக கூட நாங்கள் உற்சபிக்கிறோம் ஐயா. ஆணைகள் பாய்ந்த கருத்து அந்த மகளையும் தொட்டு விடுதலை ஆக்கி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வீட்டு வந்த சுகத்தோ பலத்தோடு காணப்பட உதவி செய்யணும் ஐயா. எந்த ஒரு வாதையும் விட்டு உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, கர்த்தர் காத்து வழி நடத்துவீராக. சுகமும் விடுதலையும் பிள்ளைகளுக்கு அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க. வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கடந்து போகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுடைய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோட கூட நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பேசலாம் பேசலாம் பேசலாம். அப்படிமா